நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ், தீபிகா படுகோன், கமல்ஹாசன், அமிதாப் பச்சன், திசா பதானி என பலரும் நடித்து 2024 வெளியான தெலுங்கு படம் கல்கி 2898 AD மிகப்பெரிய ஹிட்டாக அமைந்த படம் பெரிய வரவேற்பையும் பெற்றது. இப்படத்தின் அடுத்த பாகத்தின் ஷூட்டிங் பிரபாஸின் தேதிகள் கிடைக்காத நிலையில் தாமதமாகி வந்தது. இதில் கமல்ஹாசனின் ஆய்வுக்கூடத்தில் சிக்கிக்கொண்ட கர்ப்பிணி பெண் சுமதி என்ற பாத்திரத்தில் நடித்திருந்தார் தீபிகா படுகோன். படத்தின் கதையே தீபிகாவை காப்பாற்ற நடக்கும் போராட்டம்தான். முதல் பாகத்தில் மிக முக்கியமான ரோலில் நடித்து வரவேற்பை பெற்ற தீபிகா இனி இந்த படத்தில் இல்லை என அறிவித்துள்ளது தயாரிப்பு நிறுவனமான வைஜெயந்தி மூவிஸ். இதை பற்றி தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டுள்ள குறிப்பில், கல்கி 2898 AD படத்தின் அடுத்த பாகத்தில் தீபிகா படுகோன் நடிக்க மாட்டார் என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறோம். மிக கவனமாக பரிசீலித்த பிறகு நாங்கள் பிரிந்து செல்ல முடிவு செய்துள்ளோம். முதல் படத்தை உருவாக்கிய போது நீண்ட பயணம் இருந்த போதிலும் எங்களால் ஒரு கூட்டணியாய் இணைய முடியவில்லை. மேலும் கல்கி 2898 AD போன்ற ஒரு படம் அர்ப்பணிப்புக்கும் இன்னும் பலவற்றிற்கும் தகுதியானது. நாங்கள் அவரது எதிர்கால பணிகள் சிறப்பாக அமைய வாழ்த்துகிறோம் என தெரிவித்துள்ளனர். தீபிகா, பிரபாஸ் இடையே வெளிப்படையான மோதல் இல்லை என்றாலும் மறைமுகமாக இவர்களுக்குள் கடந்த சில மாதங்களாக ஒரு உரசல் இருந்து கொண்டுதான் உள்ளது. இதற்கு முன்பு பிரபாஸ், சந்தீப் மன்ஹா இணையவுள்ள ஸ்பிரிட் படத்தில் தீபிகா நடிப்பதாக இருந்தது. ஆனால் சம்பளம், வேலை நேரம் உட்பட பல விஷயங்கள் உடன்பாடாக இல்லாததால் அப்படத்திலிருந்து தீபிகா நீக்கப்பட்டார் என சொல்லப்பட்டது. அதன் பிறகு படத்தில் நாயகியாக திருப்தி டிம்ரி நடிக்கிறார் என கடந்த மே மாதம் அறிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இயக்குனர் சந்தீப் மன்ஹா தீபிகா பெயரை குறிப்பிடாமல் ஒரு படத்தின் கதையை நடிகருக்கு சொல்கிறோம் என்றால் 100% நம்பிக்கையுடன் சொல்வோம். ஒரு சொல்லப்படாத ஒப்பந்தம் நமக்குள் இருக்கும். ஆனால் இதனை செய்ததன் மூலம் நீங்கள் எப்படியான நபர் என்பதை வெளிக்காட்டி உள்ளீர்கள். ஒரு இளம் நடிகரை தாழ்த்தி பேசுவதும் என் கதையை வெளியே கூறுவதும் தான் உங்கள் பெண்ணியமா? உங்களுக்கு இது ஒருபோதும் புரிய போவதில்லை என்ற பதிவை வெளியிட்டார். அதன் பின்பு இதற்கு பதிலளிக்கும்படி ஒரு கலந்துரையாடலில் பேசிய தீபிகா, சமீபத்தில் ஒரு இயக்குனரை அவரது படத்தில் நடிப்பதற்காக பேச சந்தித்தேன். கிரியேட்டிவாக அந்த கதை பிடித்தது. ஆனால் சம்பளம் பற்றி வரும்போது தொகையை கூறினேன். அவர் என்னிடம், எங்களால் இவ்வளவு தொகை கொடுக்க முடியாது, ஏனென்றால் படத்தின் ஹீரோவுக்கு பெரிய தொகை கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றார். எனவே நீங்கள் சென்று வாருங்கள். என்னுடைய வெற்றிகள் பற்றியும் திறமை பற்றியும் எனக்கு தெரியும். இந்த ஹீரோவுடைய படத்தை விட என் படம் நன்றாக ஓடுகிறது என்ற விஷயங்களை சந்தீப் மற்றும் பிரபாஸ் பெயரை குறிப்பிடாமல் பேசியிருந்தார். இப்படியாக சென்று கொண்டிருந்த இந்த மோதல்தான் இப்போது கல்கி படத்தின் அடுத்த பாகத்தில் தீபிகா நடிக்காமல் விலகுவதற்கு காரணமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. கல்கி படத்தில் தீபிகா இல்லை என தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு வெளியிட்டாலும் தீபிகா தரப்பு எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.